கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் நம்ம சார்லஸ் ஜே சகோதரனுடைய வீடியோவை வச்சு தான் பேச போகிறோம். அதுவும் என்னுடைய சார்ந்ததாக இருக்கிறதுனால நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருட்களை தூக்கி போடுறாங்க, உங்க மார்க்கெட்டை சரிக்கிறாங்க, நீங்க உங்களுக்கு விரோதமா யாரும் விரல நீட்டக்கூடாது, சபை விசுவாசி விரல நீட்டினா சாபம்னு சொல்லி மைக்கில் அலறது. அந்த அலறத முதல்ல எதுக்கு நீ யூடியூப்ல எடுத்து போடுற? கழுத உன்கிட்ட உட்கார்ந்து இருக்க அந்த எத்தனை விசுவாசி இருக்கான் முட்டா பயிலுவ? ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு 1000 பேர் 2000 பேர் இருப்பானா? அந்த 1000 2000 பேருக்கு பேசிட்டு போ. மைக் ஆஃப் பண்ணு. நான் என்ன பண்ண போறேன்? என்ன வந்து கேள்வி கேட்டுவிட்டா பாத்துக்கா ஒருத்தி. என்னம்மா நீங்க மேக்கப்பை போட்டு என்ன பண்றியா, மேடை ஏறியா? எங்களை மட்டும் மேக்கப், நாங்க மட்டும் பியூட்டி பார்லர் போயிட்டு லைட்டா இந்த புருவத்தை ஹைப்ரோ பண்ணா விளங்காத பொம்பளை பிள்ளான்னு என்ன பண்றியா? எங்களை வந்து சொல்றியா? ஆனா பாஸ்டர் அம்மாவாகிய நீங்க எல்லாம் என்ன பண்றியா? மேக்கப்பை போட்டுக்கிட்டு நகையை அள்ளி போட்டுட்டு அப்போ லிப்டிக் எல்லாம் போடுறியல, எவ்வளவு ஒருத்தி ஒருவேளை கேள்வி கேட்டுவிட்டான்னு வச்சுங்களேன். நீ மைக் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு நீ திருச்சபை விசுவாசிகளுக்கு சாபமர்றோம், எங்களை பத்தியா நீ கேள்வி கேட்கிற? சாபமர்றோம், நீ அழிஞ்சு போயிருவ சொல்லு. உன்னை யார் வந்து கேட்க போறா? உங்களை யார் வந்து நாங்க விளக்க பிடிச்சி யூடியூபர் வந்து நின்றுகிட்டு அம்மா என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னுட்டு உங்ககிட்ட வந்து நிக்கிறோமா? நீங்களா தானே வீடியோ போடுறியா? நீங்களா சமூக வலைதளத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா பல பேர் பல கிரிட்டிசைசம் பண்ணதான் செய்வான். அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கணும். அப்படி தயாரா இருந்தா மட்டும் யூடியூப்ல வீடியோ போடுங்க. இல்லைன்னா உங்க திருச்சபைக்குள்ள என்னத்த வேணா பேசுங்க. அப்படியே இல்ல இந்த சேனல் ஏதோ தெரியாம பேசிவிட்டோம், நம்ம என்ன பண்ணிட்டேன், உருட்டி விட்டேன், அது வந்து உலக நாடு முழுசும் பாக்கு பல வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு அன்பு சகோதரர் சார்லஸ் ஜே அவர்கள், ஆக்டிங் கிறிஸ்டியன் 4.0 அவங்க பேசியிருக்காங்க. தெளிவாக ஒரு அனுபவ ரீதியாக கரெக்டாக ஒரு அறிவுபூர்வமாக பேசியிருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின்படி நான் போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேதத்திலிருந்து நான் வெளியே போகக்கூடாது, சொந்தத்தில் எடுத்து பேசவே கூடாது. ஐயா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பங்கள் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவது, அந்த வீடியோ கூட அவங்க சொன்னதை கூட நம்ம பார்க்கலாம். வாங்க. படுத்தாதீங்க, வெசனப்பட்டு ஐயா இவங்க இப்படி பண்றாங்களேன்னு கேட்டால் உங்க குடும்பம் நாசமாயிடும். குடும்பம் வந்து ஊழியக்காரங்கள்லாம் இப்படி நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் இதாக போயிடுவீங்க, நாசமாக போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி புறப்பண்பில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஊடாக பேசுகிறாங்க. ஸோ எந்த வகையான காரியம் இது வந்து வேதத்தின்படி இது சரியான உபதேசமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் சரியான உபதேசம் இல்லை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை இவ்வாறாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவருமாய் சுற்றித்திருந்தார் அப்படின்னு. அப்போ நாம கிறிஸ்துவிடத்தில் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெறும்படி சபிக்காதிருங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். அப்போ அந்த உபதேசம்லாம் நம்ம எவ்வளவாய் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறோம், ஒரு புல்பிட்டில் நின்றுக்கிட்டு சொன்னால் பாருங்கள், மறுபடியும் அதை பேசிட்டு அடுத்தது ஒன்று பேசியிருக்காங்க, அதையும் பாருங்க. இது சாபம் இல்லை, சபிக்கிறதுக்கு இங்க இருந்து எதுக்குங்க தேவஜனமே நம்ம சபிக்கணும்? யாரையும் சபிப்பதற்கு இல்லை. பாருங்க. அப்போ இதை சொல்லிட்டு அதை ஏன் சொல்லணும்? சபிக்கிறவன் யாரு? சாபத்தின் ஊடாக பயணிச்சதுக்கு இம்பார்ட்டன்ட் காரம் யார் தெரியுங்களா? ஆதாம் ஏவாளுக்கு ஒரு துர்போதனையை கொடுத்ததுனால தான், பிசாசானவன் துர்போதனையை கொடுத்தான். அதனூடாக பூமி சபிக்கப்பட்டதாக போச்சு. அப்போ ஆண்டவர் எல்லா இழந்து போனதை தேடவும் கெட்டுப்போனவைகளை ரசிக்கவுமே தேவன் வந்தார், ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி. ஆசீர்வாதம் மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்றால் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே நம்முடைய ஜனங்கள் மாம்சமாக இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மாம்சமாக நாம் இருக்கிறோம். அப்போ மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டார், புறஜாதிகளிலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் தரிசிக்கிறோம், அவரை குறித்து நம்ம உபதேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சரியாக போதிக்க வேண்டும். அவங்க என்னதான் துன்பப்படுத்தி போனாலும், என்னதான் கஷ்டப்படுத்தி போனாலும் அவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம் செபிக்க வேண்டியது அவசியம். என்னுடைய சபையிலேருந்து ஒரு 2 பேர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் வருத்தத்தினூடாக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா இந்த சபையில் சேர்த்து வைத்தவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். தமக்கென்று தெரிந்த ஜனங்களை சபையில் சேர்த்து வைக்கிறார். நம்முடைய கிருபை, நம்முடைய தாளந்தா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. எந்த விதமான காரியங்களும் சபைகளில் மக்கள் மந்தைகள், கிறிஸ்துவனுடைய மந்தைகள் வருவதெல்லாம் தேவனுடைய கிருபையிலும் வல்லமையிலுமாகத்தான் இருக்கிறது. நம்மளால முடியுமா?
முடியாது. நாம ஆண்டவரை குறித்து சொல்றோம், அவங்க விசுவாசித்து வர்றாங்க. அப்போ நம்ம பங்கு என்ன? நம்ம சொல்ல வேண்டியது கடமை. சபிப்பாரு அப்படின்னு சொன்னா எதனால சபிப்பாரு அப்படின்னா, அது எல்லாம் வருகிறது. பின் நாட்களில் நியாய தீர்ப்பு வருகிறது. அவனவன் செய்த தக்கதானக்கு பலனும் எல்லா விதமான காரியங்களும் அவரோடு கூட வருகிறது. புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒரு விஷயத்த ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க, சரி கொடுத்தீங்க, அதுக்கு முன்னால ஃபோன் நம்பர்ல என்கிட்ட பேசிக்கலாம். இப்போ என்ன பிரதர் இப்படி அநாகரிகமா நீங்களே ஒரு கிறிஸ்துவ ஊழியராக இருக்கீங்க, இப்படி செய்யலாமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கணும். ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஊழியக்காரங்க விசுவாசி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இங்கே வந்து எப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்கள்ட்ட எல்லாமே வரம் வருகிறது. நான் பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு விட்டாயிற்று. அப்போ நாமெல்லாம் யாரு? கிறிஸ்துவ விசுவாசிகள். ஊழியருங்கிற பெரிய மாண்பா கிடையவே கிடையாது. நம்மை தாழ்த்துக்கிறவர்களாக இருக்கணும். நான் ஒரு ரெவரண்ட்டு, நான் பாஸ்டர், நான் இவர் அப்படின்னு சொன்னால் ஏற்புடைய காரியம் இல்லை. பாருங்க, சார்லஸ் ஜே சகோதரன் சொல்லியிருந்த அந்த சார்லஸ் அப்படிங்கிற அந்த பாஸ்டர் நல்ல ஒரு தங்கமான ஒரு ஊழியர், அருமையான ஒரு ஊழியர். நல்ல அவரிடத்துல ஒரு குற்றம் காணும் கூடாப்படாதபடிக்கு நல்லா இருக்கு. அப்போ அவர்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்து வரீங்க. அப்போ எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், புரியுதுங்களா? நம்ம அதாவது தேவன் வாசலண்டையில் இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சுருக்கமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், மனம் பதறி இருக்கணும். பிழையமோனை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பிழையமோன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாபமான வார்த்தைகளை கொடுக்கும்படி அநீதியாக கூலி வாங்குறான். யூதா 1:11 நீங்கள் வாசிங்க அப்படின்னா, அநீதியின் கூலியாக வாங்குறான், வாங்கி சபிக்கிறான். கழுத சில நேரங்களில் அது இது பண்ணுது, போக முடியாதபடிக்கு தடை பண்ணுது. அநீதிக்கு கூலி வாங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மாம்ச இச்சைக்குள்ளே போகிறத பார்க்க முடிகிறது. அப்போ சபிக்கிற ஒரு புல்பிட்டில் இருந்து ஆவியானவர் பேசினாரு ஐயா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய துரோகம். நமக்காக முத்திரை போடப்பட்ட, புரியுதுங்களா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே முத்திரை போடப்பட்ட அவர் வந்து துக்கம் அடையாதபடிக்கு நம்முடைய உபதேசங்கள் சரியாக இருக்க வேண்டும். மந்தைகளிலே பல வகை உண்டு, பல பண்புகளோடு இருக்கும். பட் நாம் நடத்துகிறவர்கள் சரியாக நடத்த வேண்டும். அதிலே மாற்று கருத்து இருந்ததுன்னா ஆக மோசமான ஒரு உபதேசம் என்று பொருள். புரியுதுங்களா? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களுடைய துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் நம்ம ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யூதா 1:10 இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, இந்த சிஸ்டர் சொன்ன காரியம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகத்தை போல சுபாவத்தின்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவனாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்போ எவ்வளவு ஒரு மோசமான காரியங்களை நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை உங்கள் சபைக்கு சொல்கிறீங்கன்னா, சார்லஸ் ஜே சகோதரன் சொன்ன போல அது உங்கள் சபையில் மட்டும் இருக்கட்டும், பிறனிடத்தில் சொல்லாதீங்க. ஏன்னா வேத வசனத்தின்படி இது தவறான ஒரு துர்போதனை. புரியுதுங்களா? ரோமர்கள் நிருபம் 12:14 உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபிக்காதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமான நற்செய்தியை அறிவிக்கிற ஊழியர் வாயில சாபம் என்கிற நாசமாக போவீங்க, அது சாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நூதன உருட்டு, நூதன வேற புரட்டு அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? இனி வருகிற நாட்களில் இதை கவனம் கொள்ளுங்க. அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு, நீங்கள் உண்மையான ஊழியராக இருந்தீங்கன்னா இந்த தவறுதலுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படின்னா தான் நீங்கள் உண்மையான ஊழியராக இருக்கீங்க, உங்களிடத்தில் தாழ்மை இருக்கிறது என்று நாங்கள் தெரிந்து கொள்வோம். இந்த தாழ்மையை தான் தேவன் விரும்புகிறார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் அப்படித்தான் நாம் பயின்று வருகிறோம். ஆனால் நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வேதத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தமும் இல்லை என்பதுதான் அர்த்தம். சார்லஸ் சகோதரர் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். மற்றும் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.